அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்பம் என்பது இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். துன்பங்கிறது இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு மனிதன் இன்பமாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் எதனுடைய அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கனால், தன்னுடைய தேவையின் அடிப்படையில், மனதின் அடிப்படையில் தான் இவன் இன்பப்படுவதும் துன்பப்படுவதும் இருக்கிறது. இப்பொழுது இந்த மிருகங்கள், மற்ற பறவை இனங்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோடு இயற்கையாக ஒத்துழைத்து வாழ்கிறது, ஒருங்கிணைந்து வாழ்கிறது. அப்படி வாழும்போது அவைகளுக்கு அதிகபட்சமான துன்பங்கள் கிடையாது. அதுக்கு அதிகபட்சமான துன்பம் எது? ஒரு மிருகம் இருக்குது, அங்கே தண்ணி கிடைக்காம இருந்துச்சுன்னா ரொம்ப தூரம் போய் தண்ணி குடிக்கணும். அது அதோடைய உழைப்பு. இரையை தேடி உண்ணணும், அது அதோடைய கடமை. அப்போ எங்கேயாவது ஒரு மரத்தில் ஏறி மாட்டிக்கிறது இல்லை, அதற்கும் சில துன்பங்கள் உண்டு. உன்னோட ஒன்று அடிச்சுக்கிறது, கடிச்சுக்கிறது, இதை மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான். அவைகளுக்கு துன்பம் குறைவு. ஏன் துன்பம் குறைவு அப்படின்னால், அவைகளுடைய தேவை என்பது குறைவு. எதற்கெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கிறதோ, ஆசைகள்லாம் அதிகமாக இருக்கிறதோ, அவைகளுக்கெல்லாம் துன்பம் அதிகம், இன்பம் குறைவு. எவைக்கெல்லாம் தேவைகள் குறைவாக இருக்கிறதோ, இயற்கையோடு இயற்கையாக வாழ்கிறதோ, அவைகளுக்கெல்லாம் துன்பம் என்பது குறைவு, இன்பம் என்பது அதிகம். அது சர்வ சுதந்திரமாக வாழலாம். ஆனால் இந்த மனித கூட்டம் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, செயற்கையில் மாட்டிக்குது. இயற்கையோடு இயற்கையாக அதுக்கு வாழ தெரியல. அப்படி வாழ தெரியாததுனாலையும் இந்த அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையினாலும், அரசியல்வாதி இந்த ஆரியர்களோட பொய்யான கடவுள்களை வச்சு நம்மளை ஏமாத்துறது, இப்படி அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையினாலும், ஆசையினாலும், துன்பத்தினாலும், ஆசையினாலும், மோகத்தினாலும் நம்ம நம்மளுடைய பார்ட்னரை சரியாக தேர்ந்தெடுக்க